தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாசமா பெரிதும் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்க வார்த்தை வந்து ஜென்சி. ஒரு பக்கம் என்னன்னா, ஆளுங்கட்சி நாங்கள் இந்த ஜென்சியால தான் வெற்றி பெற்றோங்கிறதும், எதிர்கட்சி ஜென்சியை நாங்கள் கவர தவறுறதுனால தோல்வி அடைஞ்சுங்கிறதும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ அரசியல் பேச போறதுல 3 ஜென்சி பசங்க ஒட்டுமொத்த இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்க லூப்போலையும் இந்தியாவுக்கு பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாங்க, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஸ்பார்க் ப்ளஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஸ்பார்க் ப்ளஸை ஃபாலோ பண்ணிருங்க. கடந்த மார்ச் மாதம் இந்தியா முழுவதும் நடைபெற்ற சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகளை கிட்டத்தட்ட 17 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருந்தாங்க. அதுக்கான முடிவுகள் 13 மே 2026ஆம் ஆண்டு சிபிஎஸ்இயால் வெளியிடப்பட்டது. எப்பயுமே எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா சில மாணவர்களுக்கு எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட்ல இந்த மார்க் கம்மியாயிடுச்சு, இந்த மார்க் அதிகமாயிடுச்சு, ஸோ ரீவாலுவேஷன் போடலான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ சிபிஎஸ்இ வந்து 17ஆம் தேதி வந்து மே 17ஆம் தேதி ரீவாலுவேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தராங்க. ஸோ பேப்பர்ஸ்லாம் ஆன்லைன்லேயே தான் அவங்க வந்து லிங்க் மூலியமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மே 23ஆம் தேதி விதான் ஸ்ரீவஸ்தா அப்படிங்கிற டெல்லியை சேர்ந்த மாணவர் ஒரு ட்விட்டர் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு. என்னன்னா, என்னோட பிசிக்ஸ் மார்க் கம்மியாக இருக்குன்னு நான் சிபிஎஸ்சிக்கு ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க அந்த என்னோட எக்ஸாம் பேப்பரோட ஃபோட்டோ காப்பீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் நான் எழுதின பேப்பர் வந்து இது கிடையாது அப்படின்னு அவர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சிபிஎஸ்சி மேலே தெரிவிச்சிருந்தார். ஸோ அதுக்கான ஆதாரங்களாக அவர் என்ன வந்து தந்திருந்தாருன்னா, அவரோட இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பரையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் பேப்பரையும் அந்த ட்விட்டர் லிங்க்லேயே அனுப்பிச்சிருந்தார். ஸோ என்னோட இந்த எக்ஸாம்ஸோட 2 எக்ஸாம்ஸோட ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க, எனக்கு ஃபிசிக்ஸுக்கு என்னோட பேப்பர்னு சிபிஎஸ்சி கொடுக்கப்பட்டிருக்க பேப்பரோட ப்ரெசன்டேஷனை பாருங்க அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வெளியிடுறாரு. சிபிஎஸ்சி அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இல்லை அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப இவர் சிபிஎஸ்சியை கொஸ்டின் கேட்டதுனால சோஷியல் மீடியாவில் எப்பயும் ரைட் விங்கர்ஸ் என்ன ப்ரொபகேட் பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து ஒரு ஜிகாத்தி, இவர் வந்து பாகிஸ்தானி அப்படிங்கிற ப்ரொபகண்டாவை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. வேதாந்த் ஸ்ரீவஸ்தா வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த டைம் சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட வேல்யூவேஷன் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் முறையில் நடந்ததுனால இந்த மாதிரி பல தேர்வர்களுக்கு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சிபிஎஸ்சி மேலே வச்சிருந்தார். அந்த குற்றச்சாட்டை வலு சேர்க்கும் விதமா நிஷ்ரக் அதிகாரி அப்படிங்கிற 19 வயசு எத்திக்கல் ஹேக்கர் சிபிஎஸ்சி மேலேயும் இந்த சிபிஎஸ்சியோட ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் போர்ட்டல் மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். பிப்ரவரி 2026ஆம் ஆண்டு இந்த போர்ட்டல் மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த போர்ட்டலோட சைபர் செக்யூரிட்டி வீக்காக இருக்குது, இதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சிபிஎஸ்சிக்கு மெயில் பண்ணியிருந்தேன், ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு சிபிஎஸ்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது வந்து பயங்கரமான செக்யூரிட்டியான போர்ட்டல் தான் அப்படின்னு ஒரு பதிலை அளிச்சிருந்தாங்க. ஆனால் வித்தின் 1 டேலேயே நிஷ்ரக் அதிகாரி என்ன பண்ணியிருந்தாருன்னா, இப்போவும் இந்த போர்ட்டல் செக்யூரிட்டி லேப்ஸாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸாக கிட்டத்தட்ட 10 எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை வெளியிட்டு இருந்தாரு அவர் ட்விட்டர் பக்கத்தில். என்னன்னா, நான் இப்போவும் எவால்வேட்டராக அந்த போர்ட்டலுக்குள்ளார என்னால் போக முடியுது, போயிட்டு பேப்பர்ஸை கிரியேட் பண்ண முடியுது, கரெக்ட் பண்ண முடியுது, இன்ஃபேக்ட் என்னால் மார்க்ஸை அப்டேட் பண்ணி டெலீட் கூட பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவிச்சிருந்தாரு நிஷ்ரக் அதிகாரி. கடைசியாக வந்தது தான் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி ஷத்தக் ஷிஷாந்த் அப்படிங்கிற ஒரு 17 வயசு பையன் இந்த சிபிஎஸ்சியோட ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் போர்ட்டல் டெண்டர்லேயே நிறைய குளறுபடிகள் இருக்கு, இந்த ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் டெண்டர் எடுத்த கம்பெனி மேலே ஒரு பயங்கர குற்றச்சாட்டையும் தெரிவிக்கிறார். என்னன்னா, 2019ஆம் ஆண்டு தெலுங்கானால இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் நடத்தினப்ப இதே மாதிரி ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங்கில் தான் அவங்க எவாலுவேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ குளோபல் அரீனா டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அந்த பேப்பரை வேல்யூவேட் பண்ணதில் நிறைய குளறுபடிகள் நடந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவர்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டதாகவும் அதில் 23 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் அவரோட பிளாக்ல எழுதியிருந்தார். இந்த குளோப் அரீனாவோட இன்றைய பேர் என்னன்னா கோம்ட் எடுடெக். இந்த கோம்ட் எடுடெக் தான் சிபிஎஸ்சியோட ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் போர்ட்டலோட டெண்டரை எடுத்திருந்தாங்க. இந்த டெண்டர் எடுக்கப்பட்டதிலேயே பல சந்தேகங்களும் பல சர்ச்சைகளும் இருக்குது. என்னன்னா, இந்த டெண்டர் வந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெண்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, செகண்ட் டெண்டர் மே 2, 2025ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு அந்த டெண்டர் கேன்சல் பண்ணுறாங்க. அந்த கேன்சல் செய்யப்பட்ட டெண்டரில் மொத்தம் 4 கம்பெனிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் டிசிஎஸ், இந்த காம்ட் எடுடெக் ஒன்று, அது இல்லாத 2 எடுடெக் கம்பெனிகள். மீண்டும் தேர்ட் டெண்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. எப்போனா 28 ஆகஸ்ட் 2025. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண 4 கம்பெனிகளில் வெறும் 2 கம்பெனி மட்டும்தான் டெக்னிக்கல் எவால்வேஷனில் செலக்ட் ஆகிறாங்க. அதில் ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று இந்த காம்ட் எடுடெக். ஆனால் இந்த காம்ட் எடுடெக் மேலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தோம். சிபிஎஸ்சி இதை வந்து பெரிய இஷ்யூவாக அவங்க கன்சிடர் பண்ணல. ஷத்தக் ஷிஷாந்த் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஆக்சிடென்ட்டாக சிபிஎஸ்சி இந்த முடிவு எடுக்கல, பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்லை சம்திங் ஹேப்பன், இந்த கம்பெனிக்கு விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எந்த ஆஸ்பெக்டில் வந்து சிபிஎஸ்சி எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. ஏன்னா டிசிஎஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனிக்கு எந்த பேசிஸில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சந்தேகமாக பல பேர் எழுப்புறாங்க. அவர் அந்த பிளாக்லேயே அதை எழுதியிருக்காரு.
இந்த மாதிரி சிபிஎஸ்இ பற்றி பல பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் போய்கொண்டு இருக்கும் அதே வேளையில் இன்னைக்கு காலையில், அதாவது திங்கட்கிழமை காலையில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஓட அஃபிஷியல் பில்டிங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீ விபத்துக்கான காரணங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்சுவேஷனுங்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன இருக்குது, அந்த செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருந்திருக்கு, விசாக் மார்க் அவங்களோட அஃபிஷியல் பில்டிங்கோட செகண்ட் ஃப்ளோரில் தீப்பத்தி இருக்குது. அது ஆல்மோஸ்ட் அணைச்சிட்டாங்க. 3 ஜென்சி கிட்ஸ் ஒட்டுமொத்த இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்க லூப் ஹோல்ஸையும் இந்தியாவுக்கே பட்டவர்தனை போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்க சொல்ல வர்றது ஒரே ஒரு மெசேஜ் தான், எங்களுக்கு பாலிடிக்ஸும் தெரியும், எங்களுக்கு டெக்னாலஜி தெரியும், எங்களுக்கு எஜுகேஷன் தெரியும், இந்த சிஸ்டத்தில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதோ அதை எங்களால் பேசவும் எங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படிங்கிற மெசேஜை தான் நம்ம எல்லாத்துக்கும், அதாவது ஜென்சி கிட்ஸை யாரெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே பதில்.